வணக்கம். கலாம் செய்திகள் வாசிப்பது ராஜேஸ்வரி முத்து. மதுரை அப்போலோ மருத்துவமனையில் சிக்கலான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்து மருத்துவர்கள் சாதனை புரிந்துள்ளனர். மதுரையைச் சேர்ந்த 47 வயதான ஆண் ஒருவருக்கு ஒரே இரத்த வகையான சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்கான சிறுநீரகம் கிடைக்காததால் மாற்று இரத்த பிரிவை கொண்ட நபரிடம் சிறுநீரகத்தை தானமாக பெற்று பொருத்தமற்ற சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்ய மருத்துவர்கள் முடிவெடுத்தனர். பாதிக்கப்பட்டவர் ஓ இரத்த வகையை சேர்ந்தவர். அவரது மனைவியோ பி இரத்த வகையை சேர்ந்தவர். அவரது மனைவியின் சிறுநீரகத்தை பொருத்துவதற்கு மருத்துவர்கள் முயற்சி மேற்கொண்டனர். சிறுநீரக மாற்றத்திற்கு முன்பாக நோயாளியின் நோய் எதிர்ப்பு சக்தியின் அமைப்பை குறைக்க சிறப்பு சிகிச்சை வழங்கப்பட்டது. இந்நிலையில் டிசம்பர் 18ஆம் தேதி அறுவை சிகிச்சை செய்து டிசம்பர் 26ஆம் தேதி கணவன் மனைவி இருவருக்கும் நலமுடன் வீடு திரும்பினர். இது குறித்து மருத்துவ சேவை இணை இயக்குனர் டாக்டர் பிரவீன் ராஜன் கூறியதாவது: மதுரை அப்போலோ மருத்துவமனையில் மாறுபட்ட இரத்த பிரிவை உள்ளடக்கிய சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு அறுவை சிகிச்சை மேற்கொண்டவர் நலமுடன் உள்ளது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. இது சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கும் நோயாளிகளுக்கு நம்பிக்கையை கொடுத்துள்ளது என கூறினார். இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் மதுரை மண்டலம் முதன்மை செயல் அதிகாரி நீலகண்ணன், மருத்துவர்கள் அருண்குமார், சங்கர், சரவணன், அழகப்பன், ஸ்ரீதர், சுப்பையா, அப்துல் காதர், இந்து, ஐயப்பன், விற்பனை பொது மேலாளர் மணிகண்டன், நிர்வாக துணை பொது மேலாளர் லாவண்யா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை ஒருங்கிணைப்பாளர் பூ முருகன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை செய்தியாளர் கனகராஜ். வணக்கம், நான் டாக்டர் அருண் பிரசாத், கிட்னி ஸ்பெஷலிஸ்ட், அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் மதுரையிலேருந்து பேசுகிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு ஏபிஓ இன்கம்பேட்டிபிள் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது இரத்த வகை மாற்றி சிறுநீரக அறுவை சிகிச்சை. நம்மகிட்ட வந்த பேஷண்ட் அவர் ஓ குரூப் இரத்த வகையை சார்ந்த பேஷண்ட் வந்திருந்தாரு. அவருக்கு சர்க்கரை வியாதி மற்றும் இரத்த கொதிப்பு இந்த 2 காரணத்தினால சிறுநீரக பாதிப்பு ஏற்பட்டிருந்தது. கடந்த ஒரு 6 மாத காலமாக டயாலிசிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவர் நம்மக்கிட்ட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும் அப்படின்னு வந்திருந்தாரு. நம்ம அவரை டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்ப அவருக்கு ஓ வகை இரத்த குரூப் இருந்தது. ஆனால் அவரோட குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஓ வகை இரத்த குரூப் உள்ள டோனர் வேறு யாரும் இல்லை. அவர்கள் மனைவி மட்டும்தான் பி வகை இரத்த குரூப்பில் தானம் தருவதற்கு தயாராக இருந்தார்கள். ஸோ இப்போ நம்ம இந்த பி வகை இரத்த குரூப் சிறுநீரகத்தை அந்த பேஷண்ட்டுக்கு ஓ வகை இரத்த குரூப் உள்ள பேஷண்ட்டுக்கு நம்ம பொருத்த வேண்டிய ஒரு தருணம் இருந்தது. ஸோ அவருக்கு பரிசோதித்து பார்க்கும்போது அந்த ஆன்டிபி டைட்டர் அளவு மிக அதிகமாக இருந்தது. ஸோ அந்த ஆன்டிபி டைட்டர் அளவை நம்ம குறைப்பதற்கு ஸ்பெஷல் ப்ரொசீஜர்ஸ் லைக் பிளாஸ்மா ஃபெரசிஸ் அப்படிங்கிற ப்ரொசீஜரும் மற்றும் சில சிறப்பான மருந்துகளோட உதவியால் நம்ம இந்த ஆன்டிபி டைட்டர் லெவலை நன்றாக குறைத்து ஆப்ரேஷன் பண்ணுற அன்னைக்கு ரொம்ப கம்மியாக அதை வைத்து சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ஏபிஓ இன்கம்பேட்டிபிள் டிரான்ஸ்பிளான்ட், அதாவது பி குரூப் சிறுநீரகத்தை ஓ குரூப் உள்ள நபருக்கு நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பொருத்தணும். பொருத்திய உடனேயே பேஷண்ட்டுக்கு நல்ல யூரின் அவுட்புட் நல்லா வந்தது. ஸோ அவர் ஆப்ரேஷன் பண்ண 4வது நாளே அவரோட கிரியாட்டினின் அளவு நார்மலாக வந்துருச்சு. டோனரை நாங்கள் 5வது நாள் டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். அதே மாதிரி பேஷண்ட் அவரையுமே 7வது நாள் நார்மல் கிட்னி ஃபங்க்ஷன் பிளட் பேராமீட்டர்ஸோட டிஸ்சார்ஜ் பண்ணிட்டோம். ஸோ இது ரொம்ப ஒரு ரேரான சர்ஜரி மட்டும் இல்லாமல் குவைட் காம்ப்ளிகேட்டட், இம்யூனலாஜிக்கலி ரிஸ்கியான ஒரு சர்ஜரி. அதை நம்ம வெற்றிகரமாக அப்போலோ ஹாஸ்பிட்டல் மதுரையில் நம்ம அதை பண்ணோம். பேஷண்ட்டுக்கு அவர் வெளியில் சாப்பிட்றத முடிஞ்ச வரையும் தவிர்த்துக்கிறணும். பேஷண்ட்டுக்கு வயிற்றால் இந்த மாதிரி லூஸ் மோஷன் ஆகிடாமல் பார்த்துக்கிறணும். ஏன் அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய மாத்திரையோட அளவு ரத்தத்தில் சீரில்லாமல் போயிடும். ஸோ அதனால் முடிந்தவரை நம்ம வெளியே சாப்பிட்றத ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. மித்தபடி அவரை தண்ணி ஒரு நாளைக்கு 4லிருந்து 5 லிட்டர் வரையும் குடிக்கலாம். உப்பு அளவு இப்போ முன்னளவுக்கு இல்லை, ஓரளவுக்கு நார்மலாக சாப்பிட்டுக்கலாம். அவர் அசைவ உணவு இந்த மாதிரி உணவு கூட அவர் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணதே நல்லா நார்மலாகவே எடுத்துக்கலாம். ஏன்னா அவரோட கிரியாட்டினின் அளவு இப்போ நார்மலாக இருக்குது. ஸோ அவர் ஒரு நார்மல் பேஷண்ட்டை போல தான். பட் நம்ம வெளியே சாப்பிட்றத மட்டும் முடிந்த வரையும் தவிர்க்கலாம். இப்போ நம்ம ஆரம்பிக்கிறப்போ இப்போ அவரோட மனைவி வேற ஒரு இரத்த குரூப், இவர் வேற இரத்த குரூப். அவங்களோட ஹெச்எல்ஏ டைப்பிங் வேற, இவரோட ஹெச்எல்ஏ டைப்பிங் வேற. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்களோட சிறுநீரகம் இவர் உடம்புக்குள்ள இவரோட உடம்புக்குள்ள நார்மலாக வேலை செய்வதற்கு கண்டிப்பாக மாத்திரையை ரெகுலராக அவர் எடுக்கணும்.
முதல்ல ஆரம்பிக்கிறப்ப ஹையர் டோஸ் கொடுத்தாலும் நாட்கள் செல்ல செல்ல அதோட டோஸை குறைப்பதற்கு வந்து வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக ஒரு 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 பர்டிகுலர் டோஸ்னாச்சும் அவர் கண்டிப்பாக எடுக்கணும். சார் நான் டாக்டர் அருண் பிரசாத், கன்சல்டன்ட் நெஃப்ராலஜிஸ்ட், அப்போலோ ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்.